Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் பார்ட் 4 பார்க்கலாம். இந்த வீடியோல திருநெல்வேலியில இருந்து ராஜலட்சுமி சிஸ்டர் அவங்க போட்ட கூடைகளோட போட்டோக்களை பார்க்கலாம். ராஜலட்சுமி சிஸ்டர் அவங்க வந்து கூடைகள் மட்டும் இல்ல பல்வேறு விதமான கைவினை பொருட்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் போட்டிருக்காங்க. பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்னை ஃப்ளவர் வாஷ் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து இந்த ஃப்ளவர் வாஷெல்லாம் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து ஃப்ளவர் வாஷ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவரை நீங்கள் வந்து அந்த வீடியோக்களை பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை உடனடியாக பார்க்க முடியும். நீங்கள் போட்ட எந்த கைவினை பொருட்களாக இருந்தாலும் எந்த கிராஃப்டாக இருந்தாலும் என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. மறக்காமல் பெயர் குறிப்பிட்டு அனுப்புங்க. முடிஞ்ச ஃபோட்டோவும் இணைச்சி அனுப்புங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சகோதரிகளோட கமெண்ட்டுகளை எல்லாம் பார்க்கலாம். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. எனக்கு கமெண்ட் பண்ணால் உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய பேர் நிறைய யங்ஸ்டர்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ் அவங்கெல்லாம் வந்து இந்த கூடை போடுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அதை கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சில சிஸ்டர்ஸ் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது போட்டது இந்த கூடைகள்லாம் அப்புறம் வந்து மறந்தே போச்சு, இப்போ வந்து திரும்பவும் ஞாபகப்படுத்துறதுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருக்குது. உங்கள் பாராட்டுக்களுக்கெல்லாம் நான் வந்து தகுதியானவளான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதனால தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ராஜலட்சுமி சிஸ்டரோட கைவனத்தை எல்லாம் பார்க்கலாம். இது வந்து உள்ளூர்ல ஒரு டேபிள் மேட் போட்டிருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு. இது ஒரு டேபிள் மேட் தான். பூ வடிவத்துல ரொம்பவே அழகா இருக்கு. இது வந்து பாசியில ஒரு வாழைத்தார் போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. அதோடைய முன்னாடி எல்லாம் பிளாக் கலர்ல ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. இது குறைசா கூட. இதுவும் பாசியிலே போட்டிருக்காங்க. இது ஒரு டேபிள் மேட் தான். கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு. இது சேர் போட்டிருக்காங்க பாசியில. இது வந்து குத்து விளக்கு. ரொம்ப நேர்த்தியா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் நான் சின்ன வயசுல எல்லாம் போட்டிருக்கேன். இப்பதான் போட முடியல. வாத்து பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இதெல்லாம் வந்து பாசி கோக்குற ஒரு நரம்புல இதெல்லாம் கோர்த்துட்டு உள்ள பஞ்சு வச்சு அடைச்சிருக்காங்க. இது வந்து டோர் ஹேங்கிங். வால் ஹேங்கிங்கும் போட்டிருக்காங்க. பாசியிலே போட்டிருக்காங்க. பீட்ஸ் வச்சு போட்டிருக்காங்க. இது வந்து நடவண்டி. ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க. குறைஷால போட்டிருக்காங்க. குறைஷா கூட ஜிக்ஸாக் ஷேப்ல போட்டிருக்காங்க. யானை போட்டிருக்காங்க பீட்ஸ்ல.
இதெல்லாம் போடணும்னா எவ்வளவு பொறுமையும் கவனமும் தேவைன்னு எனக்கு தெரியும். நானும் இதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த பீட்ஸ் ஒர்க்ல எல்லாம் சின்ன தப்பு வந்தாலும் ஃபுல்லாவே தப்பாயிடும். எல்லாத்தையும் பிரிச்சுட்டு போடணும். அதனால தான் இந்த ராஜலட்சுமி சிஸ்டரை இந்த அளவுக்கு நான் பாராட்டுறேன். இதெல்லாம் போடணும்னா அவங்களுக்கு ரொம்பவே கவனம் அதிகமா இருக்கணும். குரோசா கூடைகளோட கலர் காம்பினேஷனும் ரொம்ப அருமையா இருக்கு. அவங்க இந்த கூடைகள்லாம் போடுறதும் இல்லாம அதை விற்பனை செய்யறதாவும் சொன்னாங்க. மீனை பாருங்க எவ்வளவு சூப்பரா போட்டிருக்காங்கன்னு. உங்கள்கிட்டையும் இந்த மாதிரி கலை படைப்புகள் எதுவா இருந்தாலும், எந்த விதமான கிராஃப்ட் இருந்தாலும் எனக்கு அனுப்பி வைங்க. முடிஞ்சா உங்க போட்டோவையும் சேர்த்து அனுப்புங்க. உங்க பேரையும் மறக்காம எழுதி அனுப்புங்க. எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிச்சது. எனக்கு மேக்ரம் கிராஃப்ட் எல்லாம் போட தெரியும் அப்படிங்கறதுனால இது போட முடியும்னு நான் நினைச்சேன். அவங்கள்ட்டையும் சில ஐடியாஸ்லாம் கேட்டேன். அவங்களும் சொல்லி கொடுத்தாங்க. நான் கூடிய விரைவில் உங்களுக்கும் இதை சொல்லித்தரேன். நீங்க இந்த சிஸ்டரை பாராட்டணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. அவங்களுடைய கலை நுணுக்கத்தை பாராட்டி கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்டுகள் அவங்களுக்கு மேலும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரும். அதனால அவங்கள பாராட்டி எவ்வளோ கமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பாராட்டி கமெண்ட் பண்ணுங்க. ராஜலட்சுமி சிஸ்டர்னு இல்லை, யாருடைய கலை பொருட்களை பார்த்தாலும் நீங்கள் பாராட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.